வந்து அதிகமான ரசிகர் மன்றங்களை கொண்டவர் ஒரு இளம் நடிகர். அவருடைய ரசிகர்னு நீங்க உட்கார வச்சிருக்கிற தோழரை பார்த்தாலே தெரியுது அவருடைய ஃபாலோவர்ஸ் எப்படிப்பட்ட வயதுடையவர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சோறு பதம். உருவத்தை பார்த்து சொல்ல வேண்டாம். அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு நிறுவனத்துல மிக உயர்ந்த பொறுப்புல இருக்கிறார். நரம்ப மாதிரி இருக்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நார கிழிக்க போறாங்க. கிழிஞ்சது யாருக்குன்னு அங்க கேட்டானே தெரியும். நம்ம தொண்டர்களை விட்டுருவோம், முதல்ல தலைவர்களுக்கு வருவோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மெட்ரோ ட்ரெயின்ல பயணம் பண்றாரு, குறுக்க வந்தவன் தான் பலாரும் விட்டாரு. அப்ப அவர் அரசியல் மயப்படலையா? ஒரு தொண்டரை அடிக்கிற அளவுக்கு அவர் அரசியல் மயப்படலையா அப்படிங்கறத எங்கயாவது பேசுறோமா? ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஐயா பொன்முடி அவர்கள் வந்து நாமத்திற்கும் திருநாம பட்டைக்கும் ஒரு ஆபாசமான விளக்கத்தை கொடுக்கிறாரு. இத பத்தி இங்க யாராவது பேசுறாங்களா? அப்ப அவர் அரசியல் மயப்படலையா? அமைச்சர் அரசியல் மயப்படலையா அப்படின்னு இங்க யாரும் பேசுறது கிடையாது. அதே போல இன்னொரு அமைச்சர் இதே தொகுதியை சேர்ந்தவர் தான் அண்ணன் நாசர் அவர்கள் ஒரு இடத்துல அவருடைய தொண்டரை ஒருத்தர் சேர் எடுத்து போறேன்னு கள்ள கொண்டு அடிக்கிறாரு. அப்போ இவர் அரசியல் மயப்படலையா? இதை ஏன் நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டோம்? அப்போ தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துறத பத்தி எல்லாம் பேசுறீங்களே, உங்க கட்சியில தலைவர்களே அப்ப அரசியல் மயப்படல அப்படிங்கறத ஏன் நீங்க யாருமே பேசாம மூடி மறைக்கிறீங்க? ஏன் மூடி மறைக்கிறீங்க?